Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CD3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஷின்ஸ்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறது தான். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஓகேங்களா? கண்ணை மூடிக்கிட்டு தரவாக எழுதுகிற மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் அதோட டைப்ஸ் 5 தென் அதுக்காக ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன், பிக் ஓ நோட்டேஷன், பிக் டீட்டா நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன் இது மூணுமே கிளியரா உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷாலோ காப்பி, டீப் காப்பி இது மூணு நீங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பிக் கொஷின் எழுதிடலாம். அது இல்லாம ஒரு தடவை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல டிவைட் அண்ட் கான்குவர் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைட் அண்ட் கான்குவர்னா என்ன, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் கேட்டாலும் எழுதிடலாம். ஓகே, இது இல்லாம நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அப்படின்னா ரெக்கர்ஷனும் ஏடிடியும் 3 மார்க் இல்ல 5 மார்க் 4 மார்க்னு ஸ்பிளிட் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ரெக்கர்ஷனும் ஏடிடியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த யூனிட்டை பொறுத்தளவு இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணாலே நம்மளால கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் 2ல லீனியர் ஸ்ட்ரக்சர் 2 ஆஃப் இருக்கு. 2 ஆஃப்ல ஏதாவது ஒரு ஆஃப் ரொம்ப தரவா தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு ஆஃப் ஈஸி தான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. தரவா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டும் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. அடுத்து டபுள் லிங்க் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மூணுமே சிம்பிள் தான். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இது எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது இல்லைனாலும் இப்போ திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ சர்க்குலர், சிங்கிளி, டபுளி மூணுமே கம்பைன் பண்ணி எழுதுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதை தரவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் எடிட்டி, கியூ எடிட்டி பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து என்ன ஸ்டாக்னா என்ன, கியூனா என்னன்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், அதுவுமே சிம்பிள். அதோட சேர்ந்த மாதிரி டிக்யூ இருக்கும், டிக்யூ எடிட்டியுமே சிம்பிள். ஸோ இதை கவர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் 2ல ஒரு கொஸ்டின் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம்னா சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் 2 ஆஃப், சார்ட்டிங் தனி சர்ச்சிங் தனி அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். ஸோ நமக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது அப்படின்னா மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், லீனியர் சர்ச், பைனரி சர்ச். இது நமக்கு 4 மார்க் 8 மார்க்குன்னு ஸ்பிளிட் பண்ணி கேட்கறது தான் லீனியர் சர்ச், பைனரி சர்ச். ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட் மெயினாக கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதிலே நமக்கு செலெக்ஷனும் பபிள் சார்ட்டும் ரொம்ப ஈஸியான சார்ட், அது நீங்கள் சும்மா பார்த்தாலே எழுதிடலாம். ஓகே, ரொம்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் அப்படின்னா கொலிஷன் ஹேண்ட்லிங். கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஓப்பன் அட்ரஸிங்காக இருந்தாலும் க்ளோஸ் டேஷிங்காக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க அந்த 3 டைப்பையுமே லீனியர் ப்ராப்ளிங், குவாட்ரட்டிக் ப்ராப்ளிங், டபுள் ஹேஷிங் இது மூணையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு ஃபார்முலா தான் டிஃபரன்ஸ். ஸோ கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக் கொஞ்சம் தரவா இருந்துக்கோங்க. இந்த யூனிட் 3ல இந்த கொஸ்டின் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். யூனிட் 4 ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ட்ரீனா என்ன, அதோட டிராவர்சல், பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ இந்த 3 ட்ரீ படிச்சிருந்தோம்னாலே போதும். ட்ரீயோட டிராவர்சல் இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், பைனரி சர்ச் ட்ரீ எப்படி போடுவோம், தென் ஏவிஎல் ட்ரீ எப்படி வரைவோம், இது தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம ஒன்று அட்டென்ட் பண்ணிட முடியும். யூனிட் 5 வந்து கிராஃப் ஸ்ட்ரக்சர். அதுல கிராஃப் டிராவர்சல் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் தெளிவா இருக்கணும். டிஃபரன்ஷியேஷன் கேட்டாலும் எழுத தெரியணும், தனித்தனியா கேட்டாலும் எழுத தெரியணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா கம்பல்சரி கேட்கிற கொஸ்டின் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அதுல க்ரூஸ்கல் அல்காரிதமும் பிரிம்ஸ் அல்காரிதமும் பார்த்துக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் பாத்துல டிஜிக்ஸ்டார் அல்காரிதம் உங்க ஓகேவா, இல்ல சிங்கிள் சோ ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு கேட்பாங்க. டிஜிக்ஸ்டார் அல்காரிதம். இந்த 3 அல்காரிதம் தெரிஞ்சிருந்தா பிக் கொஸ்டின் எழுதிட முடியும். கிராஃப் டிராவர்சல் தெரிஞ்சிருந்தா எழுதிட முடியும். இவ்வளவுதான் நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்ட்டுக்கு கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். இதை நீங்க தரவா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால பாஸ் ஆக முடியும். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்க மற்ற டாபிக்ஸ் ஓவரால் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டினையுமே கரைச்சு குடிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்மா. நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அதுல இருக்க கண்டென்ட், அந்த நோட்ஸ் வரை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க பாஸ் ஆகிறதுக்கு நிறைய A+ வாங்குறதுக்கான சான்சஸே இருக்கு. ஓகேவா? ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணி என் ஹேண்ட் ரிட்டன் கொடுக்குறோனோ அதான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அந்த ப்ரீவியஸ் செஷனோட பிளேலிஸ்ட்டுமே பார்த்துக்கோங்க. எல்லா டாபிக்ஸும் பார்க்கணும்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ல இம்பார்ட்டண்டா இருக்க கொஸ்டின் வரையும் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். மறக்காம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.